வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரோன்ஸ் பற்றின சில டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் ட்ரோன்ஸ் பற்றி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ட்ரோன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை ட்ரோன் புதுசாக வாங்க போகிறீங்க, இல்லை ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரோன் சம்பந்தமான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த நாட்டில் ட்ரோன் ரொம்ப சீப்பாக இருக்கும், எங்கேருந்து நம்ம எப்படி வாங்கிட்டு வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய கமெண்ட் வந்துட்டு இருந்தது. ஏன்னா ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு இப்போ நம்ம எல்லாருமே ரெடியாக இருக்கும். ஆனால் எங்கே சீப்பாக கிடைக்கும், நல்ல ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிராண்ட் தான். டிஜே ஆகட்டும், எம்ஐ, அப்புறம் ஹப்சன், ஆர்டெல், எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா சைனா தான். அதனால் ஆப்வியஸாக நீங்கள் சைனாவில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் சீப்பாக கிடைக்கும். ஆப்வியஸாக நம்ம சைனாக்கு போகிற வேலை கிடையாது. அதே மாதிரி அங்கே அதிகமாக இந்தியன்ஸ் அதிகமாக வசிக்கிறதும் கிடையாது. அதுக்கு அடுத்து எங்கே உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் டிஜே ட்ரோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க. துபாயில் எந்த கடைன்னு கேட்காதீங்க. ஏன்னா நானும் வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர், மலேசியா தவிர நான் எங்கேயும் போனது கிடையாது வெளிநாடுன்னு பார்த்தோம்னா. அதே நேரத்தில் எந்த ஷாப்புன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நிறையா இருக்கும், நிறைய கடைகள், லோக்கல் மார்க்கெட்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்குமா, அதே நேரத்தில் உங்களுக்கு சீல்டு பேக்கேஜ் வித் பில்லோட கிடைக்குமான்றதெல்லாம் கேட்டிங்கன்னா டவுட் தான். அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நாடாக வேணும் இருந்துக்கோங்க. அமேசான் இந்தியா தவிர, அமேசான் இந்தியாவில் டிஜே ட்ரோன்ஸ் ரொம்ப ரேட் அதிகம். நீங்கள் மற்ற எந்த நாடாக இருந்தாலும், அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அப்புறம் எந்த நாடு எடுத்தாலுமே அங்கே அமேசான் தேடி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு அமேசான் துபாய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க, amazon.ae அடிச்சிங்க அப்படின்னா துபாயில் இருக்க வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நான் மேவிக் மினி ஃப்ளைமோர் காம்போ செக் பண்ணேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 AEDன்னு வந்தது. 1500 நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 30,000 சில்லற வந்ததுங்க. பார்த்துக்கோங்க, ஃப்ளைமோர் காம்போ. அதே நம்ம இந்தியாவில் ஃப்ளைமோர் காம்போ, மேவிக் மினி ஃப்ளைமோர் காம்போ இந்தியன் அமேசானில் 62,000 நினைக்கிறேன் நான் இன்றைக்கி செக் பண்ணும்போது ப்ரைஸு. அதே மினி 2 அங்கே வெளிநாட்டில் 2000 AED, துபாயில் 2000 AED நான் அரௌண்ட் 40,000 வரும். இங்கே அப்படியே 82,000. நீங்கள் அமேசானில் போய் நம்ம இந்தியன் அமேசானை செக் பண்ணி பாருங்கள். amazon.a.ae நீங்கள் அமேசான் துபாய் நினச்சாலுமே உங்களுக்கு லிங்க் வரும். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ரொம்ப அதே மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டில் அந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்டாக கிடைக்கும். லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினா இன்னும் ப்ரைஸ் சீப்பாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நீங்கள் நானோ ட்ரோன்ஸ் பற்றி தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். வேறு மைக்ரோ ட்ரோன்ஸ் மேவிக் ஏர் 2, ஃபேண்டம், இன்ஸ்பயர் அந்த மாதிரி ட்ரோன் எதுவும் சொல்ல. நானோ ட்ரோன்ஸ் மேவிக் மினி, டிஜே மினி 2, டிஜே மினி SC, இந்த 3 ட்ரோன் பற்றி தான் நான் மெயினாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த மூணுமே வெளிநாட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க இல்லை யாருன்னா தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் வாங்கிட்டு தான் வர முடியும். அங்கேருந்து நான் வாங்கிட்டு இங்கே கொரியர் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலுமே வேஸ்ட் தான். நீங்கள் அதுக்கு இங்கேருந்தே நீங்கள் பண்ணலாம். அப்போ ரெண்டுமே வேஸ்ட் தான், கிடைக்காது உங்களுக்கு ட்ரோனு. மோஸ்ட்டாக 99% அது கஸ்டம்ஸில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிடிச்சாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வரும்போது 1008 கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, எது யாரோட ட்ரோனு, எதுக்கு விற்க போகிறீங்களா, உங்களோட ட்ரோனான்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 2021 ஆகஸ்ட் மாதம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. அதில் என்னன்னா நானோ ட்ரோன்ஸ் அரௌண்ட் 250 கிராமுக்குள்ளே இருக்க ட்ரோன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு எந்த சர்டிஃபிகேஷன்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தலைவலியும் கிடையாது. இப்போ நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். ஆனால் உங்களோட ட்ரோனுன்ட்டு அது ப்ரூஃப் இருக்கணும். ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா அதோட பில் இருக்கணும். நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பில்லு கிடைக்காது மோஸ்ட்டாக. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். நானோ ட்ரோன் கம்பல்ஷன் கிடையாது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அப்படி இருந்துமே நம்மளோட ட்ரோன் தான் அப்படின்னு அது ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா பில் இருந்தாலே போதும். உங்களுக்கு ஃப்ளைட்டில் யாருன்னா கேட்டாங்க கஸ்டம்ஸில் அப்படின்னா நீங்கள் அது நானோ ட்ரோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பேசணும், லீகலாக பேசணும். அலௌடு தான், இது அஃபிஷியல் தான். முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடிலாம் ஏதோ தங்கத்தை கடத்திட்டு வர மாதிரி இருக்கும், பயந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நானோ ட்ரோன்ஸ் லீகல் தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிஜே ஸ்டோர் போய் விசாரிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே டிஜே ஸ்டோரில் ரேட்டு கம்மியாக இருக்குது, எனக்கு நான் வாங்க முடியும்னா அங்கேயே வாங்கிடுங்க. இல்லை எனக்கு ரொம்ப லாங்கு, எனக்கு பக்கத்தில் டிஜே ஸ்டோர்ன்றது கிடையவே கிடையாது அப்படின்னா நீங்கள் லோக்கல் மார்க்கெட்லேருந்து தேடி பார்க்கலாம். லோக்கல் மார்க்கெட்டில் ஜெனியூனாக இருக்க கடை அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லைனா அமேசான் போகிறது பெஸ்ட்டு. வெளிநாட்டில் இருக்க அமேசான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவில் இன்னும் அதுக்கான ரூல்ஸ் வரலங்க. ஏன்னா இந்தியாவில் வெளிநாட்டு பிராண்டே இந்தியாவில் அஃபிஷியல் ஸ்டோர் வைக்க முடியும்னு வந்துடுச்சுன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நமக்கு அதே ரேட்டுக்கே நம்ம இந்தியாவிலும் கிடைக்கும். நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும், டிஜே வெப்சைட் போனாலும் சரி, ஆர்டெல், ஆப்சன், எந்த பிராண்ட், எந்த ட்ரோன் பிராண்டோட வெப்சைட் போனீங்க அப்படின்னாலுமே இந்தியாவுக்கு ஷிப்பே ஆகாதுங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் அஃபிஷியல் ஸ்டோர்ஸே இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். கொரியர் மட்டும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. யாருன்னா வராங்கன்னா அவங்க கூட சேர்ந்து எடுத்துகிட்டு வர மாதிரி பாருங்கள். கொரியர் பண்ணுறதும் நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறதும் ரெண்டும் சேம் தான். ரெண்டுமே வராது. வந்தாலுமே உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு பயங்கரமாக நீங்கள் நினச்சதை விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு கூட காசு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் நம்ம லோக்கல் மார்க்கெட், இந்தியாவில் கிடைக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ட்ரோன்ஸை. இந்த